சொல்லிக்கிட்டு இருக்கோம் பழகி ஒரு லெட்டர்ல பட்டு பட்டு பண்ணி சுட்டாரு ரெண்டையும். இனிமே என் தம்பியால நடக்கவே முடியாது. 2 பிள்ளையும் நிற்கதியா தவிச்சு நிக்குது. சாதி பேரை சொல்லி ரொம்ப அநாகரிகமா திட்டி எங்க அப்பாவை மிரட்டி வீடியோ எடுத்தாரு. என் கண்ணு முன்னாடியே என் தம்பியை 4 முறை சுட்டாரு. இதெல்லாம் ஆலங்குளத்துல இசக்கிராஜாவால 2 கால்கள்லையும் சுடப்பட்ட பனை தொழிலாளி மணிகண்டனுடைய உடன் பிறந்த அண்ணன் பொன்ராஜ் நம்ம கிட்ட சொன்ன வார்த்தைகள். ஆலங்குளத்துல என்ன நடந்துச்சு, இசக்கிராஜா யாரு அப்படிங்கிறது மாதிரி நம்ம நேத்து ஷார்ட்டா ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்தது, அங்க நடந்தவங்க கிட்டயே இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சரியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க பனை தொழிலாளியான மணிகண்டனோட அண்ணன் பொன்ராஜ் கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசணும். அப்போ அவர் அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றப்போ நமக்கே பதபதைக்க வைக்கக்கூடிய வகையில தான் அந்த சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. முதல்ல இது சம்பந்தமா தெரியாதவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதம்புத்தூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த பனை தொழிலாளி தான் மணிகண்டன். அவங்களுடைய அப்பா பெருமாள் சேட். இவருக்கு வந்து 3 மகன்கள் மற்றும் 1 மகள். மூத்த மகன் அருள் இசக்கிராஜ் மற்றும் சிவ பொன்ராஜ். இவங்க 2 பேரும் மும்பையில் செட்டில்டு, மும்பையில் வேலை பார்க்குறாங்க. 3வது மகனான மணிகண்டன் தான் தன்னுடைய அப்பாவோட சொந்த ஊரான இந்த மருதம்புத்தூரில் இருக்கிறாரு. ஒரு மகள் இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ மணிகண்டன் அப்படிங்கிறவர் தான் அப்பாவோட ஊர்ல இருந்துகிட்டு அங்க அவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய விளை நிலத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அங்கேயே பனைமரமும் இருக்கு. அந்த பனை மரத்துல பதனி, அதுக்கப்புறம் கருப்பட்டி தயாரிக்கிறதுன்னு தங்களுடைய வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது அப்படின்னு கிடைக்கக்கூடிய கூலி வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு மணிகண்டன். இதுக்கு பிறகு நான் சொல்றது எல்லாமே மணிகண்டனுடைய அண்ணன் பொன்ராஜ் நம்ம கிட்ட சொன்ன விஷயங்கள். பொன்ராஜ் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ஊரில் தான், அதாவது சொந்த ஊரில் மருதம்புத்தூரில் தான் இருந்திருக்கிறார். என்ன மும்பையில் எல்லாம் செட்டில்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய மகன் மற்றும் மகளுக்கு ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. அந்த லீவுக்காகவும் பங்குடியில் நடக்கக்கூடிய அவங்க ஊரில் நடக்கக்கூடிய ஒரு கோயில் ஃபெஸ்டிவலுக்கும் சேர்த்து வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தோட பொன்ராஜ் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இசக்கிராஜா மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்காக வெளியில் கூப்பிட்டுருக்குறாங்க. மணிகண்டனும் வெளியில் போயிருக்காரு. கொஞ்சம் தூரம் அவர் நடந்து போனதுக்கு பிறகாக தான் 3 போலீஸ் வந்திருக்காங்க. இசக்கிராஜா உட்பட 2 காவலர்கள் வந்திருக்கிறாங்க. 2 இருசக்கர வாகனத்தில் வந்தவங்க ஒரு இருசக்கர வாகனத்தில் மணிகண்டனையும் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகாக தான் மணிகண்டனுடைய மனைவிக்கு அது காவலர்கள் போலீஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியாக பொன்ராஜுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சரி, பொன்ராஜ் எங்கே இருந்தார், அப்போ வீட்டில் இல்லையா அப்படின்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய கிணத்துக்கு குடும்பத்தோட குளிக்க போயிருந்தாங்களாம். குளிக்க போனப்போ தான் வந்து அந்த மனைவிக்கு அது போலீஸ்னு தெரிஞ்சதும் தன்னுடைய மாமனார் மற்றும் பொன்ராஜ் அவங்களுடைய அண்ணனுக்கு, அதாவது மணிகண்டனோட அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. உடனே பொன்ராஜ் தன்னுடைய மகன் மற்றும் மகளோட சம்பவ இடத்திற்கு, அதாவது அந்த பனைமரம் இருக்கக்கூடிய அவங்களுடைய தோட்டம் வயலுக்கு வந்து போயிருக்காங்க. அப்பா கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நடந்து வர்றதுக்கு, நாங்கள் 3 பேரும் முன்னாடியே வந்துட்டோம் அப்படிங்கிறத பொன்ராஜ் சொல்றாரு. 2 பேர் அவங்க யார் பைக்ல வந்திருந்தாங்களோ அந்த பைக்ல வந்திருக்காங்க. ஒரு மறுபடியும் 3 பேரா வந்திருக்காங்க. அப்புறம் பைக்ல ஒரு ஆள் பழைய ஏறிக்கிட்டாங்க. அது ஏறி அவங்க எங்க ஊருக்கு வெளியே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது பக்கத்துல வந்து பைக் என்ன பண்ணாங்க, அவங்க பைக் எல்லாம் போட்டுட்டு வண்டி நின்று வண்டியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து அந்த கிணத்துக்கிட்ட வயலுக்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணம் கிட்ட வச்சிருக்காங்க. அப்ப அந்த வழி வந்து எங்க வயலுக்கு ஒரு 2 வழி இருக்கு. ஒரு முன்னாடி ஒரு வழி இருக்கு, ஒரு பின்னாடி ஒரு வழி இருக்கு. அவங்க பின்னாடி வழியில அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க உள்ள பனைக்கிட்ட. அப்ப நாங்க கிணத்துக்கிட்ட குளிக்க கேட்கிறோம் எல்லாரும். குளிக்க நாங்க யதார்த்தமா நிக்க குளிக்க போது நிக்கிற குளிக்க எல்லாம் பார்த்துட்டு நின்று இருக்கோம், குளிக்கிறப்போ அப்ப நாங்க நேரம் அங்க ஆள் வந்து தம்பி ஒய்ஃப் வந்து வீட்டுல இருந்து சொன்னா அவங்க யாரும் கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது போலீஸ் இருந்துருக்காங்க. அவங்க யூனிஃபார்ம் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா. அவங்க எங்க போறாங்கன்னு இல்ல முதல்ல தெரியாது, அப்புறம் காட்டுக்கு தான் கூட்டு வராங்களா அப்படியா அப்படின்னு தெரியல. அப்ப நாங்க இங்க இருந்து தள்ளி அங்க பணம் இருக்குன்னா அப்போ அவங்க வந்த உடனே
நான் என் பொண்ணு என் பையன் போய்கிட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு பிறகாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இசைக்கு மேலே ஏறி பானையில் என்ன இருக்குன்னு இறக்கி காட்டு, கல் இருக்கான்னு காட்டு அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் 3 பானை இருந்தது. முதல்ல ஒரு பானையை காட்டினாரு, கவுத்து காட்டினாரு, ஒன்றுமே இல்லை. திரும்ப மற்ற பானைன்னு கேட்கும், 3 பானையுமே என் தம்பி கவுத்து கீழே காட்டினா 3 பானையிலையும் ஒன்றும் இல்லை. அதுக்கு உடனே வந்து அது சாதி பேரெல்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. ஏன் பையன் கேட்டான், ஏன் சார் திட்டுறீங்க, சாதி பேரை சொல்லி ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, எங்கள் மரம் தானே சார், எங்கள் தேவைக்கு தானே சார் நாங்கள் வந்து பதனிக்கும் இந்த மாதிரி கருப்பட்டிக்கும் அவருடைய மகன் பேசியிருக்காரு, பொன்ராஜுடைய மகன் பேசியிருக்காரு. பேசினோடனே ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளில் தன்னுடைய மகனையும் மகளையும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு போலீஸ், அதாவது இசைக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு பொன்ராஜ் சொல்றாரு. இதை கேட்ட உடனே உடனடியாக மேல இருந்து மணிகண்டன் இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த பேச்சுங்கிறது வாக்குவாதமா மாறி கைகலப்பாக மாறி இருக்கு. அங்க கீழே இருந்த ஒரு கம்பை எடுத்து அடிக்க போயிருக்காரு, அதாவது பொன்ராஜோட மகனை வந்து அடிக்க போனதாகவும் உடனே மணிகண்டன் வந்து தடுத்ததுல 2 பேருமே கீழே வந்து உருண்டிருக்கிறாங்க. அப்போ விழுந்ததுல வந்து இசைக்கு அதுக்கு மேல கம்பு, அதுக்கு மேல அவருடைய தம்பி விழுந்ததா வந்து பொன்ராஜ் சொல்றாரு. அப்போ அவருடைய தலையில நல்ல காயம் பட்டிருக்கு, அதாவது இசைக்கு ராஜாவுக்கு அந்த கம்பு பட்டு வந்து தலையில நல்ல காயம் ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய தம்பி சாரி கேட்டதாகவும் வந்து பொன்ராஜ் நம்ம கிட்ட பதிவு பண்றாரு. என் தம்பி அப்ப கூட சாரி கேட்டான், சாரி சார்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது சொன்னதுக்கு பிறகாகவும் அவருக்கு வந்து ரொம்ப கோவத்தில் வந்து அடிக்க பாஞ்சிருக்காரு. அவர் கீழே விழுறதுக்குலாம் முன்னாடி இந்த சம்பவத்தெல்லாம் பொன்ராஜ் வந்து தன்னுடைய ஃபோனை கொடுத்து தன்னுடைய பையன் கிட்ட வீடியோ எடுக்க சொல்லியிருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து அந்த ஃபோனை பிடுங்கிட்டு தன்னுடைய பேக்கெட்டுக்குள்ள இசைக்கு ராஜா வச்சிருந்திருக்காரு. அந்த ஃபோனை வாங்கிட்டு தான் வந்து மற்ற சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ என் கையில் ஃபோனும் இல்லை, நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கும் என் ஃபோனை பிடிங்கி அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் கீழே விழுந்து பரல்றப்பதான் அவர்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கி அப்படிங்கிறது தவறி கீழே விழுந்ததை நான் பார்த்தேன், அப்பதான் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறதே எனக்கு தெரியும் அப்படின்னு மணிகண்டனோட அண்ணன் பொன்ராஜ் சொல்றாரு. வரவங்க வந்து மேல இருந்து நான் போய் பேசிட்டு இருக்கோம், மேல இருந்து பையன் இல்ல சார் பாருங்க வந்து கணேச கவச்சு காமிச்சான், மேல இருந்து ஒன்னும் இல்லன்னு இல்லன்னு சொல்லி காமிக்கான். அவர் வந்து ஒரு பேக்கோட யூஸ் பண்ணி நான் என்ன ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்போ எங்க அப்பா பின்னாடி இருந்தவங்க என்ன பேசுறீங்க சார் அப்படின்னா, என்ன கண்டுபிடிச்சு அவரையும் பேக்கோட அப்ப என் பிள்ளைகள் தான் சொல்லிச்சு என்ன இப்படி பேரோட இருப்பீங்க. அப்ப என் பிள்ளைகளையும் ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க தப்பு தப்பா. அப்ப வந்து அந்த ஒரு பனையில 3 கலையம் கட்டிருந்தான். 3 கலையம் கட்டினா 3மே உள்ள வச்சு காட்டு பையன் அவுத்து காமிச்சா, அவுத்து காமிச்சு எங்களோட பேசிட்டு இருக்கும்போது கீழே பிள்ளைகிட்ட ரொம்ப அதிகமாக பேசுறாங்க. பொண்ணு என் பையன் தான் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க. சாதி குறிப்பிட்ட செய்திகள் வருது அப்படி எதுவும் பேசினாரா? ஆமா, சாதி பேர் அந்த ஒரு ட்ரிப் அந்த மேல வச்சு பேசிட்டாரு. ஆனா அதுல ஒண்ணும் இல்லையா அப்படின்னு அதை அவர் யூஸ் பண்ணிட்டாரு மேல வச்சு. ஓகேவா, அதை வந்து அது சொன்ன உடனே நான் அவனும் எல்லாம் என் பையன் வந்து நான் என் மொபைல் வச்சு என் மொபைல வீடியோ எடுத்து என் பையன் கொடுத்தேன், வீடியோ எடுறா அப்படின்ட்டு. அவர் உடனே அந்த மொபைல பிடிங்க அவர் பைக் வச்சுட்டாரு முதல்ல. ஓ, உங்க மொபைல் வாங்கி அவர் பாக்கெட்ல போட்டாரு? பாக்கெட்ல போட்டாரு. போட்டு என் மகன் வந்து இவர் வந்து ரொம்ப பரகுறா அதை பத்தி பேச ஆரம்பிச்சு. என் பையனுக்கு தான் நீங்க எல்லாம் அடிக்க முடியாத சின்ன பையன், என்னோட சின்ன பையன் ரொம்ப பேச ஆரம்பிச்சாரு. அப்ப என் மகனுக்கு சொல்றா நீங்க பேரோட யூஸ் பண்ணுங்க, பேரோட யூஸ் பண்ணீங்கன்னா அவரு மகனையும் அவர் வந்து ரொம்ப பேரோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப யூஸ் பண்ண வந்து அதுக்குள்ள என் தம்பி விவரம் வந்துட்டான். ஒரு கம்பு எடுத்துட்டு அவரு கம்பு எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு என் பையனே கீழே கிடந்த கம்பு தான், அது கம்பு எடுத்து அவரு அடிக்கிறதுக்கு பையன் போனாரு. பையன் விட்டு கஷ்டம் கீழே இறங்கி வேகம் வந்துட்டான். என் தம்பி வந்தவும் ஒரு என் பையன் கொஞ்சம் விளவும் வரப்பு, அது வரப்பு வந்து வலிவிட்டு வளவும் என் தம்பி கட்டை பிடிக்க 2 பேரும் உருண்டுட்டாங்க. உருண்டும் கம்பு நெத்தியில டைரக்டா அவர் கம்பு கீழே அவர் மேல அதுக்கு மேல என் தம்பி உருண்டுட்டாங்க. அப்புறம் நெத்தியில அடிச்சு ரத்தம் வந்துச்சு. இல்ல யாருக்கு? அவங்க அவங்களுக்கு ரத்தம் வந்துச்சு. அப்போ ரத்தம் வந்தோடனே அவங்க கீழே வந்து 2 பேரும் கீழே வந்து உருண்டுட்டாங்க. நான் அதை பிரிச்சு விட்டுட்டேன். கூட வந்து 2 போலீஸும் ஓடத்தான் செஞ்சாங்க. பக்கத்துல நிக்கல அவங்க எல்லாம் ஓடத்தான் செய்தாங்க. விலைக்கு விடல, நான் விலைக்கு விட்டுட்டேன். விலைக்கு விட்டோன்னா அவர் ரிவால்வ் அடிக்கிற ஒரு எனக்கு கன்ஃபார்ம் ஆகி ஒரு போலீஸ் தெரியுது. அப்பதான் துப்பாக்கி தெரியுது. எனக்கு அதுக்கப்புறம் துப்பாக்கி அவர் வச்சுட்டே தெரியுது. துப்பாக்கி அவர் சைட்ல எங்க பின்னாடி கீழே ஒன்றும் துப்பாக்கி தள்ளி விழுந்துருச்சு. அந்த துப்பாக்கியை எடுத்து 4 முறை சுட்டாரு. அதுல ஒரு கன் வந்து நல்ல வேலை மேல படலை, அது வந்து என்னுடைய கொஞ்சம் தப்பி தவறி இருந்தா அவருடைய மகள் மேல பட்டிருக்கும். அவருடைய மகளே வந்து பேட்டிலையும் வந்து செய்திகள்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு காலில் ஒரு கன்னும் இன்னும் 2 கன்னு வந்து இன்னொரு காலையும் மொத்தமா 4 முறை சுட்டதுல ஒரு புல்லட்டை தவிர மீதி 3 புல்லட்டும் அவருடைய 2 கால்கள்லையும் பதம் பார்த்திருக்கு.
அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா வந்திருக்காரு. அப்பா கிட்ட அநாகரிகமா பேசியிருக்காரு, திட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவ, அதாவது மணிகண்டனுடைய அப்பாவ, நீங்க நான் சொல்றத கேட்குறீங்களா? இல்லன்னா எல்லாரையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டுமான்னு சொல்லி மிரட்டுனதா சொல்லப்படுது. அவங்க அப்பா வந்து நீங்க எல்லாரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்ராஜ் தன்னுடைய மகன் மற்றும் மகள கூட்டிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்னுருக்காரு. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறப்போ, மீதி இருந்த 2 காவலர்களும் இல்ல. அவங்க பிரிச்சு கூட விடல. 2 பேரும் கீழ விழுந்தப்ப, அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்களே தவிர பிரிச்சு கூட விடல. நான் தான் அவங்க 2 பேரையும் வந்து விலக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி பொன்ராஜ் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பாவ மிரட்டி வீடியோ எடுத்திருக்காங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இல்லன்னா எல்லாரையும் கொண்டு போய் உள்ள வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ இசக்கிராஜா மிரட்டினாரு. என் தம்பி தான் முதல்ல வந்து அவர அடிச்சதா வந்து எங்க அப்பாவ விட்டே சொல்ல சொன்னாரு. அதனால தான் எங்க அப்பாவும் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராஜ் இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே வரல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்களே ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்கப்புறம் மருத்துவமனையில அட்மிட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எப்படி சரியான முறையில போயிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. இவர் மேல துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு போய் கொடுத்தோடனே வழக்கு பதிவு கூட ஒழுங்கா பண்ணல. அதற்கு பிறகாக எங்க ஊர் மக்கள், உறவினர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குறிப்பிட்ட காவலர்கள் மேல கொலை முயற்சி உட்பட 3 பிரிவுகள்ல வழக்கு பதிவுங்கிறத பண்ணுனாங்க. இன்னும் தீவிரமான விசாரணை நடத்தி இவங்களுக்கு உரிய தண்டனை அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கணும். ஏன்னா என் தம்பியால இனிமே எந்திரிச்சு நடக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. அவனை நம்பி 2 பிள்ளைங்க இருக்கு, 2 சின்ன சின்ன பசங்க. இனிமே அந்த பசங்களை யார் எப்படி பார்த்துக்க முடியும்? அவன் ஒரு ஆள் தானே எங்க குடும்பத்தையே பார்த்துக்கிட்டது. அவங்க மனைவிக்கு வந்து இப்போ யார் பதில் சொல்றதுன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து நம்ம கிட்ட பொன்ராஜ் வந்து அடுக்கியிருந்தாரு. அரசாங்கம் இதுல தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைகளுக்கும் உரிய உதவி, அது கல்வியாக இருக்கட்டும், மற்ற இதர செலவுகளை இனிமே அவங்க பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அரசுக்கும் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத விதிச்சிருந்தாரு. இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அவரு ஆழமான ஒரு சில கேள்விகளையும் கேட்டிருந்தது நியாயமான கேள்விகளா நமக்கு பட்டது. என்ன கேட்டாரு அப்படின்னா, ஒருவேளை என் தம்பி கல்லு தான் இறக்குறாருன்னு சந்தேகம் இருந்திருந்தது அப்படின்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என் தம்பியை விசாரிச்சிருக்கலாம்ல. எதுக்காக சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க வந்தவர் ஏன் கன் எடுத்துட்டு வரணும்? கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ற அளவுக்கு அப்பனா அவருக்கு அந்த அளவுக்கு கோபம் இருந்ததா? இது எதன் அடிப்படையில் பண்ணினாங்க? அப்படியே சுடணும்னாலும் வானத்தை பார்த்து முதல்ல மிரட்டுறதுக்கு சுட்டிருந்துருக்கலாமே. குறி வச்சு வந்து என்னுடைய தம்பியோட 2 கால்கள்லையும் அவர் சுட்டாரு. 3 புல்லட்டு பாஞ்சு, அதுவும் முன்பக்கம் பார்த்து, அதாவது முன்னாடியிலேருந்து தான் சுட்டிருக்காங்க. பின்னாடியிலேருந்து சுட்டிருந்தா கூட வெறும் சதையில பட்டிருக்கும். இப்போ அந்த 3 புல்லட்டும் என் தம்பியோட எலும்புகள்ல தான் பதம் பார்த்துருக்கு. இனி எப்படி அவன் நடப்பான்? என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏழைகளுக்கு தான் இந்த மாதிரியான கொடூரங்கள்ங்கிறது தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. நம்மளாலையும் சமூகத்தில் தொடர்ந்து பார்க்க முடியுது. போதை, கஞ்சா மாதிரியான உயிர்கொல்லிகளாகவும் இளைஞர்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையே கெடுக்கக்கூடிய போதை புழக்கத்திற்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு காவல்துறை எந்த அளவுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அவங்க மேல எந்த மாதிரியான தீவிர நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறப்போ, இந்த மாதிரி பனை தொழிலாளிகள் கல் இறக்குறாங்க. அப்படி தமிழ்நாட்டில் கல்லுங்கிறது தடை இருக்கு, அதை இறக்குறது சட்டவிரோதம் தான் நம்ம வந்து ஒத்துக்கிறோம். ஆனா அதை இறக்குறாங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க போன ஒரு நபரை வந்து இப்படி சுடுற அளவுக்கு காவல்துறையினர் வந்து நடந்துக்கணுமா? இது வந்து உண்மையாவே நியாயம்தானா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. உயரதிகாரிகளால சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு இசக்கிராஜா. ஆனால் இதை கடந்தும் உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் காவல்துறையினர்கள் இனிமேலாவது எளிய மக்கள் மேல தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாம இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அனைத்து மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. பொன்ராஜ் அவர்களுடைய குரல்களை நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில நம்மளும் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை வச்சிருந்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது முன்விரோதம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டதுக்கு அப்படி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அவர் ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு வந்தே ரொம்ப சமீபத்தில் தான் வந்திருந்திருக்காரு. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நானுமே வந்து அவங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாமே கேட்டேன். நான் வெளியூரில் இருந்ததுனால அவங்களாம் அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பொன்ராஜ் சொன்னார். அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் ஊர்களில் விசாரிச்சதுக்குமே வந்து மணிகண்டன் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் எல்லாராலையும் சொல்லப்படுது. அவர் தன்னுடைய வீட்டு வேலைகளை பார்ப்பாரு, வயல் வேலைகளை பார்ப்பாரு, கிடைக்கிற கூலி வேலைகளை செய்வாரு, பசங்களோட சேர்ந்து கிரவுண்ட்ல வந்து ஃபுட்பால் விளையாடுவாரு. அவ்வளவுதான், ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரியானதான் ஊர் பொதுமக்களுமே வந்து சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகாக இது பல பனைமர தொழிலாளர்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஆபத்துக்குள்ளாக்கியிருக்கு, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம். அது சார்ந்து இயங்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து ஆதங்கத்துல வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. பனை அப்படிங்கிற பனைமரம் சார்ந்த தொழில்களே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நாங்க இப்பதான் வந்து கட்டி காத்து கொண்டு வரலாம்
விழாங்கிறதுனால இளைஞர்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்குற சூழலை இப்படி ஒன்று நடந்தா இப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனுக்கு நடந்த இந்த துயர சம்பவம் குறித்து பனைமலை தொழிலாளர்களும் அவங்களுடைய சமூக ஊடகங்கள்ல அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கல்லு கிடைக்குமால? என்ன கல்லு? கல்லு பனங்கல்லு. எப்போ அங்க மாதிரி அந்த பொழப்பே வேண்டான்ட்டு தான் கலசத்தை முதல்ல அவுத்துட்டேன். எதுக்காகவா? பார்த்தல ஆலங்குளத்துல என்ன நடந்து? ரெண்டு பேரும் ரெண்டு காலையும் சுட்டாச்சு. அப்புறம் நம்மளுக்கு வந்து கை கால் திறமை இருந்தா தான் நம்ம வேலை செஞ்சு 10 ரூபா விட்டு கஞ்சி குடிக்க முடியும். வயிற்றுக்காவது 10 ரூபா விட்டு சம்பாதிக்க முடியும். வயிற்றுக்கு கால் வயிற்றுக்காவது கஞ்சி குடிக்க முடியும். இவனு பணம் யாராவது பார்த்துட்டு ஏழையவன் கல்லு தான் இருக்குதான் அப்படின்ட்டு 2 காலையும் சுட்டான்னு வச்சுக்கா, நான் அப்புறம் போக வேண்டியது. அப்புறம் நான் கடையில தான் கிடக்கணும். பொழப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போகும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். அது யாருக்கு தெரியுது? பணத்தொழில விட்டுற வேண்டியதான். பணத்தொழில வந்து இங்க பாருவன, அப்போ ஆரம்பத்துல எப்படி இருந்தோம், நம்ம ஊர்லயே ஒரு பணம் சும்மா இருக்காதுவன. அவ்வளவு பணையும் கழிச்சு அவ்வளவு பயணி எடுக்கிற காலத்துல பழைய காலத்து வீடு பார்த்திருக்கியா? என்ன கட்ட குத்தன வீடுன்னு சொல்லுவாங்க. தண்ணிக்கு பதிலா பயணியை ஊத்தி நம்ம களவு கிண்டி வச்சிருப்போம். எதுக்கு அவ்வளவு பயணி இருக்கும்? ஒரு கலசம் நிறைஞ்சு வலியும்னு அவ்வளவு பயணி இருந்த இடத்துல இப்போ காக்கலையும் கூட பயணி இல்ல. சரியா? அப்படி இருந்தும் அவன் பனையில ஏறி கலசத்தை அவுத்து காமிச்சிருக்கான். அந்த மாதிரிதான் புத்தூர்ல கலசத்தை அவுத்து காமிச்சு கல்லு இருந்தா நீ பிடிச்சிட்டு போ, ஒரு வயனை போட்டு விடு, அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த அது கல்லு இறக்குனுக்கு என்ன தண்ணி அதை கொடுத்துருக்கலாம்ல. நீ இப்படி காலில் சுட்டு அங்க என்ன நடந்துன்னு தெரியாது. அவன் யாரு சுடப்பட்டவன் அந்த அண்ணன் வந்து சொன்னாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒரு கல் இறக்குனதுக்கு இவ்வளவு டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிற போலீஸ் அவனை சுட்டு பிடிங்க, தூத்துக்குடியில அவனை சுட்டு பிடிங்கன்னு சொன்னமே. ஒரு கிளவிய ஒரு பாட்டிய ரேப் பண்ணி கொண்டுட்டு 1 வருஷத்துல வெளியே வந்து அந்த 12ஆம் படிக்க பிள்ளைய கற்பழிச்சு கொண்டானே, அவனை பொத்துனாப்புல தானே கூட்டு போனிய. அவனை சுட்டு பிடிக்க வேண்டியதானே. அவனை சுடுங்க தூக்கப்படுங்க நாங்க சொல்லதானே செஞ்சோம். பிடிச்சு போனீங்களா? அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்திய? உடனே செய்யுங்கன்னு தானே சொன்னோம். இதனாலதான் அவன் இந்த கவர்மெண்ட் மேல வந்து மக்களுக்கு கோவம் வருது. அன்னைக்கு சொல்லுவான் அரசு நன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்ட்டு. இப்போ வந்து எப்படி தெரியுமா? சட்டம் பணக்காரன் மேல மெதுவா பாயும், ஏழை மேல உடனே பாயும். சரியா? உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அக்கா எல்லா காவல்துறையும் நான் சொல்லலையே, பரவாயில்ல என் மேல இளையவன் அவ்வளவு காவல்துறையும் இது பண்ணுதான், இவன் மேல ஒரு கேஸ போட்டு உள்ளதில்லை, அவதூறு வழக்கு போடு அப்படின்னு சொல்லுவிய. ஒரு சிலவங்க இருக்காங்க, இன்னும் நம்ம அங்க பாக்கலையா? யாரோ ஒருத்தர் தப்பு, யாரோ ஒரு போலீஸ்காரர் தப்பு இருந்தது. எல்லா போலீஸ்காரருக்கும் ஒரு இழுக்கா வந்து அமைஞ்சிருது பத்துக்கா. நம்ம இங்க பாக்கலையா? அப்பா மகனையும் கொண்டதுல வந்து 9 பேருக்கு மரண தண்டனை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சில தண்டனை கொடுத்தாலும் ஒரு சிலவங்க வந்து ரொம்ப இது பண்ணதான். ஆனா போலீஸ்லனாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம நாடு போற போக்க அப்படி சட்டம் ஒழுங்கு சீர் கிடையாது. ஆமா, எங்க பாரு கொலை கொள்ளை பாலியல் வழக்கு 18 வயசு தான் இருக்கு, அவங்களாம் வெட்டுதான். அதெல்லாம் தண்டனை கிடையாது. இன்னைக்கு வெட்டினா 1 மாசம் 2-3 மாசத்துல வெளியே வந்துருதான். அடுத்த ஒருத்தனை வெட்டிட்டு உள்ள போறான். எடுக்க ஆள் இருக்கு, செலவழிக்கு துட்டு இருக்கு. இப்படி கவர்மெண்ட் இருந்தா நீ எப்படி தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளானாலும் இரு, சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நல்லா இருக்கும். இப்ப சுடுபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காரு, 2 பயல் இருக்கான். அவ்வளவு வேறையும் கெட்ட வார்த்தை சொல்லி ஜாதியை சொல்லி அது எதுக்கு அப்படி செய்யணும் சொல்லி? ஒரு போலீஸ்காரனா சரி பிடிக்கல அது அப்படி போயிடணும், எல்லாம் இப்படி செய்யாத அப்படின்னு ஒரு வான் பண்ணி விட்டு போலாம். இல்ல நீ பண்ணிருக்கல, நீ வா உள்ளவா அப்படின்ட்டு அப்படி கேஸ போட்டு அவனுக்கு என்ன தண்ணி அதை கொடுக்கலாம். கண்டிப்பா அதுக்காக 2 காலையும் சுட்டு போட்டு இப்ப முண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தானா யாரு பொறுப்பு? அதுக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்யணுமோ அது செய்யணும். எங்கெங்கயோ சங்கம் அப்படி இருக்கு, அந்த மகாஜன சங்கம் அப்படி இப்படிமான சங்கமா எங்க போச்சுன்னு தெரியல. அவன் சுடப்பட்டு அப்படி கிடக்கான். அங்க உள்ள ஊர் பொதுமக்கள் தான் வந்து போராட்டி கிடக்காங்க. ஒருத்தர் இப்ப வந்து சங்கம் தான் பேசும் பத்துக்கா, நம்ம அந்த ஆளுக்கு வந்து யாரும் வந்து யாரதால பேசல இதுவரைக்கும். ஆமா, அதனால நீங்களும் கொஞ்சம் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவியோ பண்ணுங்க, அது போதும். Subscribe to One India and never miss an update.